கிங் அண்ட் பான் கேம்ல ஆப்போசிஷன் என்னன்னு பார்க்க போறோம். இதோட பேசிக் கான்செப்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேசிக்கா ஆப்போசிஷன் அப்படின்னா என்ன? ஆப்போசிஷன் அப்படின்னா கிங்கும் ஆப்போசிட்ல இருக்கும் வித் 1 ஃபைல் கேப் ஒரு 1 ரேங்க் கேப்ல. இதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஒரு கிங் ஒரு ரேங்க்ல இருந்த, இப்போ இந்த கிங் பாத்தீங்கன்னா 5th ரேங்க்ல வந்து 6th ரேங்க்குக்கு போகவே போகாது. ஏன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து முன்னாடி உள்ள ரேங்க்குக்கு போறதுக்கு உங்களுக்கு 3 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அந்த 3 ஸ்கொயர்ஸையும் ஒப்பனண்டோட கிங் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கா இதுக்கு பேர் தான் ஆப்போசிஷன். இப்போ இதனால என்ன ப்ராப்ளம்? ஒரு கிங் ஒரு ரேங்க்ல அதுக்கு முன்னாடி ரேங்க் போக முடியாது. இப்போ ஒயிட்டால ஃப்ரண்ட்ல போக முடியாது, சேம் பிளாக்காலையும் ஃப்ரண்ட்ல வர முடியாது. ரைட்டா? இதுதான் ஆப்போசிஷன். இந்த ஆப்போசிஷன் யாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து ஒயிட் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ பிளாக் டு பிளேவா இருந்துச்சு அப்படின்னா பிளாக் கிங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். ஒயிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ரேங்க்கு என்டர் ஆயிக்கலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஆனா இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளேவா வந்துருச்சு. ஸோ ஒயிட் டு பிளே அப்படின்றதுனால உங்களால என்ன பண்ண முடியாது, கிங் எடுத்துட்டு முன்னாடி போக முடியாது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, பான் புஷ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ஒயிட் ஒரு பான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கும். ஒரு பான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கும் போது கண்டிப்பா இந்த கேம் நம்ம வின் பண்ணி தான் ஆகணும். ஓகே, என்ன பண்ண வின்ன்றது தான் பார்க்கணும். இப்போ நீங்க சி பானையும் பி பானையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ பான் கண்டிப்பா வின்னிங் பான் கிடையாது. ஏ பான் வின்னிங் பானே கிடையாது. ஸோ ஆப்போனண்டோட கிங்குக்கு வின்னிங் ஸ்கொயரை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நாம ஆப்போசிஷன் பிடிச்சாலும் அவங்க ஆப்போசிஷன் பிடிச்சாலும் ஏ பானை வச்சு நம்மளால வின் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, ஓகே, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏ பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A4 ஃபர்ஸ்ட் ஆடுறீங்க, அவங்க கிங் C7 ஆடுறாங்க, A5 ஆடுறீங்க. ரைட்டா? இப்போ இந்த A5 ஆடினதுக்கு அப்புறம் opponent B into A5 king into A5 அடிச்சிட்டாங்க அப்படின்னா கிங் இங்க இதை நான் ஆல்ரெடி அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுவும் தியரிட்டிக்கல் ட்ரா தான். ஏன்னா கிங் அண்ட் பான் அண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பான் வச்சிருந்தா கிங்கு பானுக்கு முன்னாடி இருக்கணும் அண்ட் நாம ஆப்போசிஷன் பிடிச்சிட்டு இருக்கணும். பான் ஃப்ரண்ட்ல போச்சு அப்படின்னா அது ட்ரா தான். இந்த பொசிஷன் என்ன ஆயிடுச்சு, ஒயிட்டோட பான் ஃப்ரண்ட்ல போகுது. ஸோ இதுவும் ட்ரா தான். ரைட்டா? ஸோ அப்போ இதையும் நம்மளால பண்ண முடியாது. அப்போ A5 பிரேக்கும் வரல, C5 பிரேக்கும் வரல. எந்த பானை பிரேக் பண்ணாலும் என்ன ஆகுது, பிளாக் ஈஸியா டிரா பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பொசிஷன் என்ன பண்ணா ஒயிட் ஜெயிக்கலாம். ஸோ ஒயிட் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க பிளாக்கோட அந்த B6 பானை ஃப்ரீயா அடிக்கணும். ஸோ ஃப்ரீயா அடிக்கணும். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பானை நம்மளால அடிக்க முடியாது. ஸோ எங்கேயாச்சும் ஆப்போனண்டோட ஏரியாக்குள்ள என்டர் ஆகி தான் அடிக்கணும். உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் இல்லை, ஆப்போனண்ட் ஆப்போசிஷன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆப்போனண்ட்டை ஆப்போசிஷன் லூஸ் பண்ண வைக்கணும், நம்ம என்டர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நம்ம வெயிட்டிங் மூவ் பண்ணணும். ஸோ வெயிட்டிங் மூவ் அப்படின்றது கிங் எடுத்துட்டு பின்னாடி வந்தா அவங்களும் கிங் எடுத்துட்டு முன்னாடி வருவாங்க, அது கிடையாது. ஸோ பானை வச்சு பண்றது தான் வெயிட்டிங் மூவ். இப்போ எக்ஸாம்பிள் பான் A4, நீங்க A4 ஆடுறீங்கன்னு வைங்க. இப்போ அவங்க கிங் C7 ஆடுவாங்க, ஏன்னா பிளாக் டு பிளே ஆயிடுச்சு. ஸோ சேம் ஆப்போசிஷன் பிளாக் டு பிளே ஆயிடுச்சு. ஆப்போனன்ட் கிங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். கிங் C7 மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணோடனே நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சிருது. அவங்க ஒரு சைடு மூவ் பண்ணோடனே நம்ம இன்னொரு என்டர் ஆகலாம். ஆனா திரும்ப கிங் C6, இதுவும் ஆப்போசிஷன் தான். இப்ப என்ன பிரச்சனை, கிங் B7 B6 B5 வராது. A5 பிரேக் பண்ணா C போன் கண்டிப்பா ட்ரா தான். கிங் A7 போனா திருப்பி கிங் C7, கிங் A8 நம்ம போனா அவங்க திரும்ப கிங் C8. நம்ம கிங் எங்க ஆடுறோமோ அதுக்கு ஆப்போசிஷன் பிடிக்கிற மாதிரி அவங்க கிங்க திரும்ப வைப்பாங்க. ஸோ இந்த பொசிஷன் மட்டும் ஆப்போசிஷன் கிடையாது. நம்ம A4 ஆடினாலும் திருப்பி இங்க நமக்கு என்ட்ரி பாயிண்டே கிடைச்சாலும் ஆப்போனண்டால என்ன பண்ண முடியும், திரும்ப ஆப்போசிஷன் பிடிக்க முடியும். நம்ம இங்க இருந்தும் மறுபடியும் ஒரு வெயிட்டிங் மூவ் வச்சு ஆப்போனண்ட்டை ஆப்போசிஷன் லூஸ் பண்ண வைக்கணும். ரைட்டா? ஸோ 2 ஆப்போசிஷனும் ஆப்போனண்ட்டை லூஸ் பண்ண வைக்கணும். அப்போ நமக்கு எத்தனை மூவ் வேணும், 2 பான் மூவ் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் மூவ் இப்போ நம்ம என்ன பண்றோம், பான் A3, A4 இல்ல A3 ஒரு சின்ன வெயிட்டிங் மூவ் வைக்கிறோம். அகெயின் ஆப்போனண்ட் கிங் A7 C7 எங்கேயாச்சும் போவாங்க. எங்க மூவ் பண்ணாலும் திரும்ப இப்போ கிங் A6. ஓகே, ஸோ கிங் மூவ் பண்ணிட்டாங்க, நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சாச்சு, கிங் எடுத்து முன்னாடி வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிஷன் பிடிப்பாங்க. ரைட்டா? இப்போ ஆப்போசிஷன் பிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வெயிட்டிங் மூவ் A4, மறுபடியும் வெயிட்டிங் மூவ். இப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த பொசிஷன் அப்படியே ஆப்போனண்டோட டர்னா சேஞ்ச் பண்றோம். ஆப்போனண்டோட டர்னா சேஞ்ச் பண்ணும்போது அகேன் அவங்க அந்த ஆப்போசிஷன்ல இருந்து லூஸ் பண்ணி தான் ஆகணும், திரும்ப கிங் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க கிங் வச்சுட்டு இருக்க வரைக்கும் நம்ம கிங்குக்கு என்ட்ரி பாயிண்ட் இல்லை. அவங்க எங்கேயாச்சும் ஒரு சைடு கிங்க எடுத்தாதான் நம்மளால என்டர் ஆக முடியும். ரைட்டா? இப்போ அவங்க C5 மூவ் பண்ணிட்டாங்கன்னா KB7. ஸோ ஆப்போசிஷன்ல இருக்கு, அவங்க கிங் எடுக்கிறாங்க, நம்ம கிங் என்டர் ஆயிடலாம். ரைட்டா? KB7. C4 அடிச்சாங்கன்னா B6 அடிச்சுக்கலாம். இப்போ இந்த A பான் குயின் ஆகிறத பிளாக்கால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆப்போனண்டோட கிங் குயினிங் ஸ்கொயருக்கு போகல. ஓகேவா? ஸோ இது பண்ணாம
மறுபடியும் கேஸ் C7 போனாங்க அப்படின்னா கிங் B5 தப்பு. B5ல என்டர் ஆனீங்கன்னா திருப்பி கிங் B7 ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அதே மாதிரி ட்ரா ஆயிடும். திருப்பி கிங் A7 இதே ஆப்போசிஷன் பிடிக்கும். இப்போ அகைன் என்ன பிரச்சனை, கிங் எடுத்துட்டு பின்னாடி எங்கேயும் போக முடியாது. B6ல பான் போயிட்டு இருக்கு. பானை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வரணுமா, சேம் A7 C7 ஆப்போசிஷன், கிங்க மூவ் பண்ணிட்டாங்க, B8ல என்டர் ஆகலாம். B8ல என்டர் ஆயிக்கலாம். திருப்பி அவங்க கிங் C5 ஆடுவாங்க, கிங் B7 என்டர் ஆயிக்கலாம். திருப்பி இந்த பான் அடிக்கும் போது நாமளும் B6 பான் அடிச்சுட்டு ஸ்லோவா இந்த A பானை வின் பண்ணிக்கலாம். ஆர் இந்த பான் அடிக்காம A4 பான் அடிக்க போனாலும் கிங் இன்டு B6 ஏதோ ஒரு பானை தான் அடிச்சாகணும். எந்த பான் அடிச்சாலும் நம்மளால இன்னொரு பானை வின் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேசிக்கும் ஆப்போசிஷன் அப்படின்றது என்னது, கிங்கும் ஆப்போசிட்ல இருக்கும். இதுல இருக்கிற பிரச்சனை என்ன, நம்மளால ஒப்பனண்டோட நெக்ஸ்ட் ரேங்க்ல என்டர் ஆக முடியாது. ரைட்டா? அப்போ அதே பொசிஷன் ஒப்பனண்டோட டர்னா சேஞ்ச் பண்ணணும். ஒப்பனண்டோட டர்னா சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு ஒரு வெயிட்டிங் மூவ் பண்றோம். ஒப்பனண்டோட டர்னா சேஞ்ச் பண்றோம். அப்போ ஒப்பனண்ட் கிங்க மூவ் பண்ணி தான் ஆகணும், நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த ஆப்போசிஷன்ல டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன், டயகனல் ஆப்போசிஷன், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபுல்லா டைரக்ட் ஆப்போசிஷன். ஒரு கிங் ஆப்போனன்ட் கிங் ஒரு ஃபைல ஒரு ரேங்க் கேப்ல ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிஷன். ஓகேவா? இப்போ 2 கிங்கும் இவ்வளோ லாங்ல இருக்கு. ஸோ இந்த லாங்ல இருந்து எங்க இருந்து ஆப்போசிஷன் பிடிக்கிறது, இந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நான் வந்து கிங்க சென்டர்ல வைக்கிறேன். ரைட்டா? அப்படியே கொஞ்சம் சென்டர் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளேனா டிரா, பிளாக் டு பிளேனா ஒயிட் வேணும். இந்த பொசிஷன்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒயிட் டு பிளே நான் கிங் எங்கேயாச்சும் மூவ் பண்ணுவேன். இப்போ இந்த கிங் போயிட்டு பான் அடிக்கணும்னா 5th ரேங்க்ல எங்கேயுமே என்ட்ரி பாயிண்ட் இல்லை. அண்ட் இன்னொன்னு, உங்க பானை மூவ் பண்றதுக்கு வெயிட்டிங் மூவும் கிடையாது. பான் H3ல இருந்தா H4 வச்சு வெயிட்டிங் மூவ் வச்சு ஒப்பனண்டோட டர்னா சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இல்ல, வெயிட்டிங் மூவ் இல்ல. அண்ட் ஆப்போனன்ட் ஆப்போசிஷன் பிடிச்சிட்டு இருக்காங்க, 5th ரேங்க்குக்கு போக முடியாது. சரி, F4 போய் அடிக்கலான்னு பார்த்தா திருப்பி F6 வருவாங்க, திருப்பி E4 வந்தா E6 வருவாங்க, D4 வந்தா D6 வருவாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, பிளாக் ஆப்போசிஷன் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆப்போனன்ட் ஆப்போசிஷன் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த பொசிஷன்ல என்டர் ஆக முடியாது, நெக்ஸ்ட் ரேங்க் என்டர் ஆக முடியாது. ஸோ ஒயிட்டால எந்த ஒரு பானையும் அடிக்க முடியாது, இது ட்ரா தான் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண வின் அப்படின்னா, அதே பொசிஷன் பிளாக் டு பிளேவா இருக்கணும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, அதே மாதிரி ஆப்போசிஷன் பொசிஷன் வச்சுட்டேன். இந்த பொசிஷன் அப்படியே பிளாக் டு பிளே அப்படின்னும் போது பிளாக் என்ன பண்ணி ஆகணும், ஆப்போசிஷன் வந்து லூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு கிங்க எடுத்து தான் ஆகணும். கிங்க மூவ் பண்ணோடனே அகெயின் ஆப்போசிஷன், எந்த பான் அடிக்க போறோமோ அந்த பான் கிட்ட ஆப்போசிஷன் போடுங்க. இப்போ கிங் E6 வந்தாங்கன்னா கிங் G5 போயிட்டு பானை ஃப்ரீயா அடிச்சுக்கலாம். ஆர் இப்படி வராம G6 போனாங்கன்னா நம்ம E5 வந்துட்டு ஸ்லோவா ஜுக்ஸாங் பண்ணி ஸ்லோவா கிங்க எடுத்துட்டு வந்து இந்த பானை அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு திருப்பி போயிட்டு B5 பான் அடிச்சுட்டு வின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் ஈஸி வின் தான். அப்போ இதே பொசிஷன் கிங் F6 போகாம D6 வந்தாங்கன்னா திருப்பி கிங் D4ல ஆப்போசிஷன், நாம ஆப்போசிஷன் பிடிக்கும் போது ஆப்போனன்ட் அந்த ஆப்போசிட்ல இருந்து லூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளேனா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் இல்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு, பிளாக் டு பிளே. ஸோ பிளாக் டு பிளே அவங்க கிங்க ஒரு இடத்துக்கு ஆடிதான் ஆகணும். ரைட்டா? ஜுக்ஸாங். ஸோ இது ஜுக்ஸாங்ன்றது ஒப்பனண்டோட டர்ன்ல அவங்க என்ன மூவ் வச்சாலும் தப்பு, அந்த மாதிரி பொசிஷன் கிரியேட் பண்றதுதான். ஸோ அவங்க கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும். நம்ம கிங் C5 வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பான் அடிச்சு வின் பண்ணிக்கலாம். ஆர் கிங் C6 வந்தாலும் கிங் E5 வந்து என்ட்ரு ஆகி பான் அடிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ட்ரா பேட்டர்ன், வின்னிங் பேட்டர்ன். ஆனா இந்த பொசிஷன்ல 2 பேரோட கிங்கும் லாங்ல இருக்கு. ஓகே, ஸோ E4 E6ல யார் ஆப்போசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ அந்த கிங் E4 கிங் E6 பொசிஷன் ஒயிட் டு பிளேவா வந்துச்சு அப்படின்னா அந்த கேம் ட்ரா தான் ஆகும். ஏன்னா பிளாக் ஆப்போசிஷன் எடுத்துட்டாங்க. பிளாக் டு பிளேவா வந்துச்சு அப்படின்னா ஒயிட் ஆப்போசிஷன் எடுத்துட்டாங்க, அந்த கேம் நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி கொண்டு போறது, அதை நம்ம இங்க இருந்தே புஷ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க கிங் D2 வச்சீங்கன்னா தப்பு. ஏன்னா ஸோ டைரக்ட் ஆப்போசிஷன் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்படியே லாங்ல நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் பிடிக்கணும். ஸோ கிங் E8ல இருக்கும் போது E6 டைரக்ட் ஆப்போசிஷன் அப்படின்னா அதுக்கு பேரலா நெக்ஸ்ட் லைட் கலர் ஸ்கொயர் E4 டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன், அதுக்கு பேரலா நெக்ஸ்ட் லைட் கலர் ஸ்கொயர் E2 அகெயின் டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன். ஸோ E6 E4 E2 இது எல்லாமே டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன். அப்போ உங்களோட ஆன்சர் கிங் E2. இதுதான் கரெக்டான டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் ஸ்கொயர். ஓகே,
ஏன் அப்படின்னா இது இங்கேயே நம்ம ஆப்போசிஷன் படிச்சிட்டோம். இப்போ இங்க இருந்து பாருங்க பிளாக் 3 ஸ்கொயர் ஃப்ரண்ட்ல வரலாம், D7 E7 F7 ஃப்ரண்ட்ல வரலாம். அதே மாதிரி நம்மளாலையும் 3 ஸ்கொயர் ஃப்ரண்ட்ல வர முடியும். ஆப்போனன்ட் எங்க வராங்களோ நாமளும் அங்கேயே ஆடணும். D7 D3, E7 E3, F7 F3. ஸோ எங்க ஃப்ரண்ட்ல வராங்களோ அங்கேயே நாமளும் வைக்கலாம். மறுபடியும் இது டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன். ஸோ டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் சேம் கலர் டு சேம் கலர் அடுத்தடுத்த ரேங்க் கேப்ல வரும். ஓகே, இப்போ அகேன் இங்க இருந்து அதே 3 ஸ்கொயர். ஸோ திருப்பி ஆப்போனன்ட் எங்க ஃப்ரண்ட்ல வராங்களோ அங்க நாமளும் வந்துக்கலாம். ஸோ D6னா D4, E6னா E4 வந்துக்கலாம். ஆனா C6 போகும்போது C6 வராது. ஏன்னா C6 வரும்போது C4ல நம்ம பான் இருக்குன்றதுனால இங்க இதுக்கு பேரு டயகனல் ஆப்போசிஷன். இதுக்கு பேர் தான் டயகனல் ஆப்போசிஷன். ஸோ ஒரு ரேங்க் ஆர் ஃபைல் கேப்ல ரெண்டு கிங்கும் இப்படி டயகனலா இருக்கும். இது டயகனல் ஆப்போசிஷன். இதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம டயகனல் ஆப்போசிஷன் பிடிச்சாலும் ஆப்போனன்ட் கிங் ஆடும் போது நம்மளால திரும்பி அதே டைரக்ட் ஆப்போசிஷன் பொசிஷன் கொண்டு வந்துட முடியும். திருப்பி இந்த பொசிஷன் ஆப்போசிஷன் வந்துருச்சு, ரைட்டா? ஸோ இப்போ இங்க இருந்து D6 வந்தாலும் கிங் D4, E6 வந்தாலும் கிங் E4 ஆப்போசிஷன் பிடிச்சிட்டு அண்ட் அங்க இருந்து எப்படி வின் பண்றதுன்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதான் ஸ்டார்டிங் கொஸ்டின். இங்க இருந்தே நாம டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் படிக்கணும். டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் ஆர் டயகனல் ஆப்போசிஷன் படிச்சுட்டு அங்க இருந்து டைரக்ட் ஆப்போசிஷன் ஃபைனல் ஆப்போசிஷன் கொண்டு போயிட்டு அங்க இருந்து நம்ம வின் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் ஸ்கொயர் என்ன? கிங் E2 மட்டும்தான். இப்போ ஆப்போனன்ட் வந்து எஸ் முன்னாடியே பார்த்தாச்சு. கிங் D7ல வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? கிங் D3, திருப்பி கிங் E6 மாதிரி வந்தாங்கன்னா கிங் E4. அவங்க எங்க வர்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால டைரக்ட் ஆப்போசிஷன் பிடிக்க முடியும். இப்போ கிங் F6னா F4, கிங் எங்க எடுத்துட்டு போனாலும் H பான் அடிச்சுட்டு திருப்பி போயிட்டு B பான் அடிச்சுட்டு வின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த கிங் E2க்கு எஸ் நம்ம இந்த கிங் முன்னாடி வந்தாங்கன்னா நம்மளால ஈஸியா ஆப்போசிஷன் பிடிக்க முடியும், ரைட்டா? இப்போ அவங்க கிங் D8ன்னு போனாங்கன்னா என்ன பண்றது? கிங் D8 போனாங்க அப்படின்னா இப்போ என்ன ப்ராப்ளம்? நீங்க கிங் D3ன்னு வந்தா கிங் D7 அவங்க டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் படிப்பாங்க. கிங் E3ன்னு வந்தா கிங் E7 மறுபடியும் அவங்க டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் படிப்பாங்க. அப்ப எங்க வச்சா டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் பிடிக்க முடியாது? கிங் F3. ஓகே, ஸோ டைரக்ட் ஆப்போசிஷன்ல எப்படி கிங்க மூவ் பண்ணா நம்மளால நெக்ஸ்ட் என்டர் ஆக முடியுமோ அதே மாதிரி தான். ஸோ E2 E8 எவ்வளவு லாங்கா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன். அப்புறம் கிங்க மூவ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் நம்ம என்டர் ஆகணும். எங்க என்டர் ஆகலாம்? கிங் F3. ஓகே, இப்போ கிங் E7 வரும்போது அவசரப்பட்டு முன்னாடி போயிடக்கூடாது. கிங் E4 போயிட்டீங்கன்னா E6 ஆப்போசிஷன், F4 போயிட்டீங்கன்னா F6 ஆப்போசிஷன். அவங்க ஆப்போசிஷன் எடுத்துருவாங்க. ஸோ மறுபடியும் டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன்ல ஹோல்ட் பண்ணுங்க. கிங் E3, E7க்கு E5 டைரக்ட் ஆப்போசிஷன், E3 டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன். டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன்ல நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகே, இப்போ அதே தான் கிங் D6, E6, F6 எங்க வந்தாலும் நாம D4, E4, F4 வந்து டைரக்ட் ஆப்போசிஷன் பிடிச்சிக்கலாம், பான் அடிச்சுக்கலாம். மறுபடியும் கிங் D7 இப்படி எங்கேயாச்சும் சைட்ல ஆடுறாங்க, D7ஓ F7 போறாங்கன்னா எங்க மூவ் பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம என்டர் ஆயிக்கலாம். கிங் F4 அண்ட் வின்ஸ். ஸோ உங்களுக்கு ஆப்போசிஷன் வந்து இப்போ ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன். இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே ட்ரா பண்ணணும். ஒயிட் ஒரு பான் டவுன்ல இருக்கு. ஓகே, ஒயிட் ஆனா ஆப்போசிஷன் பிடிச்சு ட்ரா பண்ணணும். எங்க வச்சா உங்களால ஆப்போசிஷன் பிடிக்க முடியும், என்ன பண்ணா ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.